ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈரோடு அமெரிக்கா. இன்றைக்கி நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம். சரி, கேல் க்ரீன்ஸ் இது நம்ம கண்ணில் பட்டுருச்சு. சரி, இதை வச்சு வீடியோ பண்ணலாம். கேம்பேஜ் ஃபேமிலி சேர்ந்ததுங்க. இது வந்து க்ரீன் கலர் பர்பிள் கலரில் கிடைக்கிது. இது சாலடு, பர்கரு, சிப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இதில் சிப்ஸ் தான் பண்ணுவேன். நம்ம ஊர் ஸ்டைலில் கீரை பொரியலுமே நல்லாயிருக்குங்க. சரி, வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் கீரைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தமாக பெருசாக இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா செடி இவ்வளோ தாங்க ஹைட்டே இருக்கும். இவ்வளோ ஹைட்டில் தான் வளரும். இதில் வந்து 9 வகையான கீரை இருக்குது. இப்போ இதால் நான் ஆலிவ் ஆயில் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இது வந்து கழுவி எடுத்து வச்சு வாட்டரை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரை ஆக்கிடணும். இது வந்து நான் மார்னிங்கே கழுவி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் நான் வந்து இதை நான் பண்ணுறேன் ஸ்நாக்ஸாக. ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சால்ட்டு சேர்த்திக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். பெப்பரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, காரம் தேவையோ அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க, லைட்டாக பண்ணணும், இல்லைன்னா இதெல்லாம் உடஞ்சிடும். இது வந்து இந்த ஊரில் இது ஸ்நாக்ஸாக இது சாப்பிட்றாங்க. பர்பிள் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள், முட்டைக்கோஸ் மாதிரியே. இது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக இதை தான் சாப்பிட்றாங்க. இது கீரையே சாப்பிடாத குழந்தைங்க அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு. இது கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு ட்ரேயில் சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டுட்டு இது ஃபுல்லாக எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சம் கேப்பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் ஒமேகா 3யும் இதில் சத்து இருக்குது. இதை வந்து பரட்டை கீரை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இப்போ ஓவனை நான் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே. இப்போ வந்து ஒரு 20-25 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் ஆகிடும். இப்போ நான் திரும்ப அகைன் ஒரு 10 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்து அடியிலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் ஆகாமல் இருந்ததெல்லாம் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கரண்டை எடுத்து திருப்பி விட்டாலும் ஓகே. நான் கையிலே அப்படியே பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரே சின்னதாக இருந்தனால கொஞ்சம் வேகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு தோணுனால நான் திரும்ப அகைன் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 20-25 மினிட்ஸ் தாங்க ஆகும். இப்போ என்னோடது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே கிறிஸ்பியாக நம்ம ஒரு ஃபீலில் வந்துருங்க. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கு? என்னோடது நல்லா வெந்துடுச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சு. நல்லா எப்படி சவுண்டு கேட்குது பாருங்க. க்ரஷ் பண்ணால் கூட அப்படியே க்ரஷ் ஆகிடும். ஆயிலே இல்லாமல் பசங்க சாப்பிட்ணும், என் கீரை ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு சாப்பிட நம்ம ஊர் கீரை வடை அது மாதிரியும், அப்புறம் நெய்யில் முருங்கைக்கீரை காய்ச்சுவாங்களே அது மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. நல்ல கிறிஸ்பியாக இருந்ததுங்க. இதிலே இன்னொரு மெத்தடும் நான் செஞ்சுருக்கேன். அதை நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.